வீடியோ கொடுப்பா. நாங்க ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். தோ இங்க இருக்கு. போய் சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு. இங்க இருக்கிற ஆபீசருக்கு அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு. உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில் இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையன் அமைச்சிருக்கணும் மு.க. ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவாரு, திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவாரு. செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவோம்னு சொன்னாங்க. அப்ப நம்ம இனி புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தல்ல ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா? ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது.